ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ரோஸ் வந்து பிச்சாச்சு. வா அடுத்தது பிக்கலாம். அண்ணனுக்கு கொஞ்சம் பா மணக்குது பாருடி. மணக்குது தானே, இதுக்கு தான் தலைக்கு பூசுறது. இது கரும்பூலா வந்து தலைமுடி கருப்பாகிறதுக்கு இந்த கரும்பூலா பயன்படுத்துவாங்க. வீட்டுக்கு பின் சைடு வந்து 3 ஐட்டம் பறிச்சாச்சு. செம்பருத்தி அங்கே போய் தேடிட்டு இருக்கிறோம். இங்கே பூ பாரு, கடவுள் எவ்வளோ பூ கொடுத்துக்கிறாருன்னு. தலைங்க எல்லாமே 50-50 கிராம் போட்டுக்கிட்டேன். என்னென்ன போடுறேங்கிறது ஒரே தாம்பாளத்தில் போடுறேன் நான். வாசமாக இருக்கும் தலைமுடியே, அதுக்கு தான் மகிழம் பூவு அரைச்சிட்டு வந்து விகாஸுக்கு போட்டு நம்ம பார்த்தலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, தரமா இருக்குது. எனக்கு வந்து ஆமா ஃபர்ஸ்ட் இல்ல, நாளைக்கு விகாஸுக்கு போட போறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து சீவக்காய் தூள் அரைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நிறைய மூலிகை செடியெல்லாம் வச்சிருக்கேன். அதனால அதுல இருக்கிற தலைகளை எல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம எல்லாத்தையும் காய வச்சு அந்த சீவக்காயில என்னென்ன சேர்த்து அரைக்கலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் யோசனை பண்ணி எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அதனால அதுல ஒன்னொன்னா போய் பறிச்சுட்டு வந்து இப்ப நம்ம காய வச்சிடலாம். சரிங்களா? காய வைக்கிறது மட்டும் இல்லை, அதை காய வச்சு அதை நான் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். நான் என்னென்ன போட்டு அரைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களுமே அது மாதிரியே அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதில் நான் போட்ட எல்லா பொருளும் போடணுங்கிறது கிடையாது. அதெல்லாம் உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்குதோ அந்த தலைங்களை மட்டும் கூட போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்க. சரிங்களா? வாங்க முதல்ல போய் என்னென்ன பொருள் என்னென்ன பூக்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் போய் பறிச்சுட்டு வரலாம் முதல்ல. சரியா திலகம்மா? வா முதல்ல போலாம். சீவக்காய் அரைக்கிறதுக்கு முதல் படிக்கட்டா என்ன பண்ணலாம், இந்த பன்னீர் ரோஸை பிச்சிடலாம். ஏன்னா எல்லாம் கீழே கொட்டி கொட்டி கிடக்குது. அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துனா தான் சீவக்காய் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண முடியும். முதல் வேலையாக நம்ம வந்து பன்னீர் ரோஸை பிச்சிடலாம். போ திலகா, ஒன்றுன்னா பறி. செண்டு செண்டாக பூத்துருக்குதுங்க. நிறைய காஞ்சிருச்சு இல்லை திலகா? பறிச்சிருக்கலாம், அன்னைக்கே நம்ம விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ரோஸ் வந்து பிச்சாச்சு. வா அடுத்தது பிக்கலாம். இந்த துளசி கொஞ்சம் பிச்சுக்க திலகா. இந்த கருந்துளசியை இந்தா இப்படி கிள்ளி கிள்ளி போடு. இந்த இப்படி இந்த கருந்துளசி கொஞ்சம் பிச்சுக்கலாம். இதெல்லாமே சீவக்காயோட போட்டு அரைக்கிறதுக்கு தான். கொஞ்ச நேரம் தலைக்கு சீவக்காய் பூசிட்டு இருந்து அப்புறமேட்டு தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். அந்த பூவோடைய பிச்சு போடு. அந்த பூவு அந்த அந்த இலை அதோட பிச்சு போடு. கரெக்டு. கனக செண்பகப்பூ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. அந்த மஞ்சள் கலராக இருக்கிறதா பொறி, பச்சையாக்கிறதெல்லாம் பழுக்கல இன்னும் நம்ம இதாகலை. கனக செண்பகம் கொஞ்சம் ஒரு பக்கம் வச்சிரு. இது பாரு இன்னொரு செடியும் வச்சுருக்கேன், அதில் இருக்கிறதும் பறிச்சிக்கலாம். அண்ணனுக்கு கொஞ்சம் பா மணக்குது பாருடி. மணக்குது தானே, இதுக்கு தான் தலைக்கு பூசுறது. ஒருத்தர் என்னென்னமோ சொல்கிறாங்க இதுக்கு பேர். ஆனால் இதுக்கு பேர் வந்து கனக செம்பகம் தான். இதுக்கு கண்ணு இது பச்சையாக்கிறது பிக்கக்கூடாது, மஞ்சளாக்கிறது தான் பிக்கணும். சரியா? அடுத்தது அது தவணம். அது பாரு அந்த பாரு அந்த இதுதான் தவணம் திலகா. அந்த இது இது வந்து மறிக்கொழுந்துன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர். ஆனால் இதுக்கு பேர் தவணம்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் இதுவும் வாசமாக இருக்கும். தவணம் எப்படி நான் கொழுந்து பிச்சுன்னா அப்படி இப்படி பிக்கணும். இப்படி அப்படியே உடைக்கிட்டா? இப்படி உடைக்கணும் இப்படி. இனிமேல் திலகாக்கு இந்த இது பிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணும் நான். இந்த பாருதா இப்படி பிக்கணும். இப்படி அதை வெட்டி விட்டமாக்கா மறுபடியும் அப்படியே துளுத்து வந்துடும். போதும் 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 போதும். ஒரே ட்ரிப் அவ்வளோ பிச்சிடக்கூடாது. இது வந்து ரோஸ்மெரி. இப்படி தான் அடிக்கணும். இதுவுமே எல்லாமே கற்று வச்சு கட் பண்ணணும் திலகா. திலகா நீ உருவாத, நீ அப்படி பண்ணக்கூடாது. சரி நானே இது பண்ணிக்கிற விடு. இது வந்து அசாத இப்படி கட் பண்ணணும். நான் கற்று எடுத்துடாமல் வந்துட்டேன். இதெல்லாம் நம்மக்கிட்ட வளர்றதே பெருசு திலகா. அவ்வளோ பாங்கான இடத்துல தான் வரும். போதுல? போதும். அடுத்தது பூலாப்பூ. பூலாப்பூ இல்லை, கரும்பூலா. உருவி போட்டுக்கோ. இது கரும்பூலா வந்து தலைமுடி கருப்பாகிறதுக்கு இந்த கரும்பூலா பயன்படுத்துவாங்க. நம்ம அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம்.
மருதாணி இதோட அரைக்க தானே சீவக்காயோட அரைச்சிட்டு அதை தலைக்கு பூசிக்கிட்டுமா கருப்பாகும்ல. எப்படியோ ஒன்றுங்க, என் பையனோட முடி கருப்பானா சரி. ஏம்மா அவனே கேட்டிருக்கான் சீவக்காய் கரைச்சி கொடுமான்னு. நிறையா மைசூர் மல்லி இருக்குது பார்த்தீங்களா, நிறையா இருக்குதுங்க. பிடுங்கி எல்லாம் கவரில் போட்டு தரேன். ஆனால் கவரில் போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் டைமே பற்ற மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறது. அதனால தான் போட முடியல. நிறைய வேலை பண்ணிட்டா காலு கை வலிக்க ஆரம்பிச்சிருது, படுத்துக்கிறதா இருக்குது, திட்டு வாங்குறதா இருக்குது, அதுதான் செய்ய முடியல. நல்லா பண்ணி இதெல்லாம் எடுத்து பிடுங்கி கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிடுங்க திலகா. மொதல் ட்ரிப்பு அடுத்த வீட்டில் செம்பருத்தி பூ திருட போகிறோம். ஒரு 2 செம்பருத்தி பூ பிச்சுக்கிறோம், அதுக்கு கத்துறா. செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் திருடுறான்னு கத்துதா. அடுத்தது கொஞ்சம் ஆவாரம் பூ பறிச்சுக்கலாம். எல்லா பூவும் இன்னைக்கு பறிச்சிருக்க மாட்டேங்குது. அடியே இப்படி கொத்து கொத்தா பொறிடி, இப்படி ஒடிச்சு விடுறது. இப்படி இப்படி பொறி, இதை இப்படி பொறிக்கணும் அப்படி. அதை அப்படி பொறிச்சு வை. இன்னும் கொஞ்சம் பொறிச்சு வை. இனிமேல் தான்டி மாசி மாதம் அதெல்லாம் மரமெல்லாம் துளுக்கும்ல, அதனால் நல்லா துளுத்து வரும். அப்படி 2 கொத்து ஒடிச்சுக்கு, அவ்வளோதான். கீழே இருக்குது இப்போ 2 கொத்துங்க. இது வந்து வேப்பந்தலை. இதுதான் போட்டோமாக்கா நமக்கு தலைக்கு வந்து பொடுகு எதுவும் வராது, அதுக்கு தான் இதை போடுறது. வேப்பந்தலையும் நொச்சும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பாருங்களேன், காம்பவுண்டு சவருக்கு அந்தாண்ட நம்மளுக்கு அவரைக்காய் காய்ச்சி இந்த பக்கம் தொங்குது. இது யாருமே பார்க்கவே இல்லை நாங்கள். இப்போ வந்து காய் பொறுக்க அவரைக்காய்னா வேப்பந்தலை பொறுக்க வந்தப்போ தான் தெரியுது. வீட்டுக்கு பின் சைடு வந்து 3 ஐட்டம் பறிச்சாச்சு. செம்பருத்தி, இவ்வளோ செம்பருத்தி கிடச்சிருக்குதுப்பா. அப்புறம் வேப்பலை, ஆவாரம்பூ. செம்பருத்தி நிறைய பறிக்கணுங்கிறதுக்காகவே தான் இந்த வேலி ஓரத்தில் செம்பருத்தி செடியாகவே வச்சுருக்கிறேன். சிகப்பு கலர் செம்பருத்தி ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். ஒரு ட்ரிப் வந்தாலும் நம்ம ஃபுல்லாக பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது இப்போ எவ்வளோ யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஆமாம், எவ்வளோ கறிப்பெல்லாம் வேணுமா. எங்கேயோ அந்த நொச்சியும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நொச்சி வந்து கசப்பு தன்மை உடையது தான். அது இது கரு நொச்சி ரொம்ப நல்லது. பூக்கள் இருந்தால் பூக்களையும் போட்டால் ரொம்ப நல்லது. இப்போ தான் பூ விடுது மேலே, இன்னும் பூ இல்லை. பூக்கள் இருக்குதாப்பா திலகா இதில் நொச்சியில் காணம் தானே. பூ எப்படி வரும்? பூ எப்படி வரும்? அங்கே பாட்டி கொழுந்து பூ குத்துருக்குது பாருடி. கரு நீல கலரில் இருக்கும், நீல கலரில் இருக்கும் பூ. எட்டாவது தானே உனக்கு. இந்த குழந்தை பிடிச்சிருக்கு. அங்கே போய் தேடிட்டு இருக்கிறோம். இங்கே பூ பாரு, கடவுள் எவ்வளோ பூ கொடுத்துக்கிறாருன்னு. அப்போ முடியாமல் நாங்கள் அங்கே போய் எக்கி எக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். கடைசியாக பார்த்தா இங்கே எவ்வளோ பூ இருக்குது. இதான் கருநொச்சி. அதில் இன்னும் கொஞ்சம் பூ பொறி. சூப்பர் திலகா. அவ்வளோதாங்க, நம்ம வீடு இருக்கிற மூலிகை மரம் செடிகள், வாசனை செடிகள் எல்லாத்தையும் பறிச்சாச்சு. பறிச்சுதான் இப்போ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த நொச்சியும் ஆடாதொடையும் இந்த கொரோனா டைமில் கிடைக்காம எங்கெங்கேயோ அலைஞ்சதுனால ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பறிச்சுக்கிட்டுங்கிறதுக்காக ரோட்டில் வந்து இந்த மரத்தை வச்சேன் நான். நொச்சி மரம் 2, ஆடாதொடை 2. அதனால் இன்னமும் நிறைய பேர் தேவைப்படுறப்பெல்லாம் வந்து பறிச்சுட்டு போகிறாங்க. பறிச்சுட்டு வந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு காய வச்சாச்சுங்க. இப்படி தான் காய வைக்கணும். இந்த செம்பருத்தி பூவையும் வந்து இதில் இருக்கிற அந்த மகரந்தத்தையும் அந்த காம்பு அடிக்காம்பையும் பிச்சுட்டு நம்ம இதழ்களை மட்டும் காய போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுடலாம். எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் அப்படியும் நினைக்க முடியாது. புதுசாக வர பொண்ணுங்களுக்குலாம் தெரியாது. நம்மளாட்ட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், ஆனால் புதுசாக வர பொண்ணுங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அவங்களுக்காக. சரிங்களா? அதனால் எல்லாத்தையுமே காய வச்சுட்டோமா ஒரு 2 நாளில் காஞ்சிடும். அதுக்குள்ளே மற்ற கடையில் வாங்குற பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் சேர்த்திட்டோமாக்கா இந்த வாரத்துலேயே நம்ம வந்து சீவக்காயை அரைச்சிடலாம்.
பறிச்சுட்டு வந்த எல்லாத்தையுமே காய வச்சிட்டேங்க. பறிச்சுட்டு வந்தது மட்டும் காட்டுனதை மட்டும் நான் காய வைக்கல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருள் எல்லாமே வாங்கி காய வச்சிருக்கேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து அதில் இருக்கிறதெல்லாம் என்னென்ன போட்டாங்களோ எல்லாத்தோட வீடியோஸ்லேயும் இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி இப்போ நான் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு எங்கிட்ட இருக்கிற பொருள் இல்லாத பொருள் வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஆனால் எல்லாம் வாசனையாக இருக்குது, நல்லா வாசனை இருக்குது. அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் சீவக்காய் அரைச்சா வெறும் சீவக்காய் கொஞ்சம் வெந்தயம் பச்சைப்பயிறு இது மட்டும் தான் போட்டு அரைப்பாங்க. ஆனால் இப்போலாம் என்னென்னத்தையும் போட்டு அரைக்கிறாங்க. சரி இப்போ நாமளும் தான் அரைக்கலாம், சரி முடிதான் வெள்ளையாகுது இல்லை, அதுக்காவது அரைக்கலான்னு தான் இத்தனை பொருளை சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து சீவக்காய் 1 கிலோ சீவக்காய்ங்க, நல்லா காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே இந்த தலைங்க எல்லாமே 50-50 கிராம் போட்டுக்கிட்டேன். என்னென்ன போடுறேங்கிறது ஒரே தாம்பாளத்தில் போடுறேன் நான். சரிங்களா? இது வந்து பூந்தி கொட்டை. இந்த கொட்டை வந்து உள்ளார ஒரு கொட்டை இருக்கும், அதை எடுத்துடணும். அந்த கொட்டையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எடுத்துட்டோமா மேலே மட்டும் இது இருக்கும், பேரிச்சம்பழம் மட்டுங்குது. ஆமாம், இது தான் நுர கொடுக்கும், ஷாம்பு மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்குலாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு 4 எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி புளிஞ்சிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். என்னென்ன போடுறோங்கிறத காட்டு தம்பி. அடுத்ததாக பூலாங்கிழங்கு. இது வந்து 50 கிராம். இது கடையில் தான் வாங்கினேன். சரிங்களா? இந்த கிழங்கு 50 கிராமு. அதுக்கப்புறம் பச்சை பயிறு 100 கிராமு. இதெல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் என்ன பண்ணணும்? இல்லை ஒட்டுக்கா போட்டு கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைக்கணும். வெந்தயம் 100 கிராம் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? அடுத்ததாக வந்து இது வந்து சித்திரத்தை வந்து பிடுங்கினோமா கிழங்கா வரும் உள்ளார. இதுவுமே நம்மக்கிட்ட செடி இருக்குது, அதுலேருந்து பிடுங்கி அந்த உள்ள இருக்கிற கிழங்கை மட்டும் எடுத்துட்டோம். இது சளி பிடிச்சாக்கா இதை வந்து ஆவி பிடிப்பாங்க. இது எதுக்காக இந்த சீவக்காயோட போடுறோம்னா நம்ம தலையில் நீர் கோர்க்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு சித்திரத்தை போடுவாங்க. அதுக்காக சித்திரத்தை. சரிங்களா? இது பார்த்தா இந்த இதெல்லாம் இப்படி வைக்கிறத பார்த்தா ஹார்லிக்ஸ் அந்த இதெல்லாம் காம்ப்ளான்லாம் விளம்பரத்தில் எல்லாம் மல்டி கிரெயின் சொல்லிட்டு அது மல்டி கிரெயின். இது நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். இது வந்து இந்த ட்ரிப்பு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வைக்கல, அடுத்த ட்ரிப்பு நம்ம நெல்லிக்காயே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். இது வந்து கார்போகா அரிசி. இதெல்லாம் கடையில் தான் வாங்கினேன் நான். இது வந்து 100 கிராம் போட்டிருக்கேன் கார்போகா அரிசி. இது எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லாருமே போட்டிருந்தாங்க. சரி நாமளும் போட்டு. கார்போகா அரிசினா என்னது? எனக்கே தெரியல, எனக்கு அது உண்மையாலுமே தெரியல. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும். நிறைய பேர் எல்லாருமே சீவக்காய் அரைக்கிற வீடியோ பார்த்தேன், எல்லாருமே இந்த கார்போகா அரிசி போட்டிருந்தாங்க. சரி நாமளும் தான் போட்டுக்கலாமேன்னு போட்டேன். அடுத்தது என்னன்னாக்கா மற்றது தலைங்க. இது வந்து ஆவாரம் பூ 50 கிராம் போட்டிருக்கேன். சரிங்களா? அது இது கூட சேர்த்து கொட்டிக்கலாம். இதுக்கு மேலே அரைக்கிறது தான், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அரைக்கிறது தான். ஆமாம். இது வந்து ரோஜா இதழ். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதே தான். ஆவாரம்பூ நம்ம வீட்டிலேருந்து பறித்து காய வச்சுக்கிட்டேன். அடுத்த ரோஜா இதழ் சூப்பராக பன்னீர் ரோஸு தினமும் பறிச்சுட்டு வந்து காய வச்சுட்டேன். இது வந்து இது அளவாக இருக்கிறது மட்டும் முதல்ல போட்டுறோம். செம்பருத்தி இதுவும் 50 கிராம். இதெல்லாம் நல்லா கலராக கொடுக்கட்டும், நல்லா நுர வரட்டும் அப்படிங்கிறதுக்காகவே 50 கிராம் போட்டேன். ஆனால் அவங்களாம் 30 கிராம் தான் போட்டிருந்தாங்க, நான் 50 கிராமே போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டேன். இருக்கிறதெல்லாம் போட்டுரும். இது வந்து மகிழம்பூ நல்ல வாசத்தை கொடுக்கும். தலையில் வந்து இந்த அது என்னது டேண்ட்ரஃப்லாம் வராமல் இருக்கும், அதுக்காக ஆவாரம்பூ நல்லா மகிழம்பூ நல்லா வாசமாக இருக்கும் தலைமுடியே, அதுக்கு தான் மகிழம்பூவு. அந்த மகிழம்பூவை ஒரு மூட்டை கட்டி சின்னதாக ஒரு மூட்டை கட்டி துணிங்களுக்குள்ளே வச்சோமாவே பாய்ச்செல்லாம் வராது அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு தலைவலியே வந்து பொடுகு வராது, அதுக்கு தான் மகிழம்பூவு. அடுத்தது வெட்டி வேறு. அப்படிங்க தண்ணியில் குடிக்கதான் வெட்டி வேறு போடுவாங்க. இதுக்குமா வெட்டி வேறுதாம்மா? இந்த ஸ்மெல்லு பானையெல்லாம் குடிக்குமா? வெட்டி வேறு போட்டு. ஆமாம், எனக்கு யோசனை வருது. வெட்டி வேறு நல்லா தான் வாசமாக இருக்கும். இது நம்மக்கிட்ட இருக்குது வெட்டி வேறு செடி. சரியா? ஆமாம், அது வந்து வேறு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ட்ரிப் நான் எல்லாமே எடுக்கும் போது அந்த நிறைய வந்துடும், பெருசாக வந்துடும் வீடியோங்கிறதுலாம். அது எடுக்கிறதெல்லாம் காட்டல, நான் அதெல்லாம் எடுக்கும்போது தனித்தனியாக காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து நம்ம மருதாணி. இது வந்து ஒரு 50 கிராம். இது வந்து பொடுதலை, பேரலே தெரியுது. வேரோட சேர்த்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டேன். பொடுதலை வேரோட போட்டுக்கலாம் அப்படின்றத வேரோட போட்டுக்கிட்டேன். எதுக்கு வேணா கேள்வி கேட்கலாம், பொட்டுகளுக்கெல்லாம் கேள்வியே இல்லை. ஆமாம், பேர்லேயே இருக்குது. இது வந்து கற்பூரவள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த தலை கற்பூரவள்ளி
நல்லா வாசமாக இருக்கும் அப்படியே. இதெல்லாம் வந்து இது பிடிக்காமல் இருக்கிறது, சளி பிடிக்காமல் அந்த மாதிரி தொந்தரவுலாம் வராமல் இருக்கிறதுல கற்பூரவள்ளி நல்லா காஞ்சிருச்சு அப்படியே, நிழல்லே காய வச்சுது. அடுத்தது வந்து பின்னாடி இது படம் இதுதான் இதுதான் இதுன்னு நினைக்கிறேன், கருவேப்பிலை. அடுத்தது நம்ம கருவேப்பிலை எல்லாம் அரைச்சா ரவுண்டாகி போயிருங்க, பார்க்கறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்களே காய வைக்கும் போது அவ்வளோ காய வைக்கிறோம்னு நினைச்சோம். கிராம் போடும்போது 10 கிராம் 10 20 கிராம் 30 கிராம் எங்கடா 100 வரும்னு பார்த்தா 10 20 வருதுன்ட்டு இருந்தோம். இது வந்து மாசி பத்திரி, இது வாசத்துக்காக போடுறது, ரொம்ப நல்லா இருக்கும், மனமா இருக்கும் அப்படியே. அதனாலதான் இது. இந்த திருவிளையாடல பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையான மனம் உண்டா, செயற்கையா மனம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாருல, அது மாதிரி இயற்கையான மனம்லாம் கிடையாதுங்க பெண்களோட கூந்தலுக்கெல்லாம். செயற்கையாக இந்த மாதிரி நம்ம மனத்தை உண்டாக்கிக்கிறதுக்கு தான், அதெல்லாம் உண்டாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி தலைகள்லாம் போடுறது. இயற்கையாக எந்த மனம் வரப்போகுது. இது வந்து இது துளசி, கருந்துளசி பூவோடு சேர்த்து அதனுடைய விதைகளோடு சேர்த்து தான் போட்டிருக்கேன். சும்மா இதெல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு, இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டோமா போதும், சரிங்களா? அடுத்தது நொச்சி. நொச்சி கசப்புத்தன்மை, இது கசப்புத்தன்மை இருக்கட்டுங்கிறதுக்காக நொச்சி போட்டிருக்கேன். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஏன்னாக்கா இதெல்லாம் நிறையா வரும்னு நினச்சிட்டு நான் என்னமோ நிறைய உருவி காய வச்சேன். கடைசியாக பார்த்தா இவ்வளோ தான் வந்துருக்குது. அடுத்த ட்ரிப் இன்னும் கூட ஜாஸ்தி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் வந்து பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு தான் நொச்சி. இதெல்லாம் 30 கிராம் சேர்த்தணும். ஆமாம், 30 கிராம் சேர்த்திக்கிட்டோமா போதும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற தலைகள் வந்து 50 கிராம், கம்மியாக இருக்கிற தலைகள் 30 கிராம் சேர்த்துனா போதும். இது வாசத்துக்கு. கனக செம்பகப்பூ, சரிங்களா? நம்மக்கிட்ட இருக்கிறதுனால எடுத்து காய வச்சுக்கிட்டேன். கனக செம்பகம் வாசமாக இருக்கட்டும்னு. இது வந்து ரோஸ்மெரி, சரிங்களா? இது 30 கிராம் சேர்த்திக்காச்சு. இதெல்லாம் வாசமாக வரதுக்கு, வாசமாக கொடுக்கறதுக்கு. இது வந்து ஜடாமாசி, நல்லா கலர் ரெட் கலர் கொடுக்கும் இந்த இந்த இதில். அதுக்காக இந்த ஜடாமாசி சேர்த்திக்கிறோம். இல்லை வேற நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இந்த தூள் மாதிரி இது அதெல்லாம் சொன்னா இதுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு. அதெல்லாம் சொன்னாக்கா டைம் ஆயிருங்கிறதுக்காக இப்போதைக்கு சொல்லலை. அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒன்றுக்கும் இருக்கிற மருத்துவ குணத்தை சொல்கிறேன் நான், சரிங்களா? இது வந்து தவணம், மறிக்கொழுந்து மாதிரி வாசம் அடிக்கும் இது, சரிங்களா? நிறைய பேர் மறிக்கொழுந்துன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் தவணங்கிறாங்க. ஆனால் இது வந்து மறிக்கொழுந்து கிடையாது, அதனுடைய வகையை சேர்ந்தது தவணங்கிறது, சரிங்களா? அடுத்து இது வந்து இது செம்பருத்தி இலைகள், சரிங்களா? இது செம்பருத்தி இலைகளை போட்டாச்சு. இது வந்து வேப்பந்தலை, இது கசப்பு தன்மைக்காக போடுறது வேப்பந்தலை. நொச்சியில் வந்து அதனுடைய பூவும் சேர்த்து போட்டிருக்கிறேன். நொச்சியோட பூவு இலை ரெண்டுமே போட்டிருக்கேன். இது வந்து கரும்பூலாம்பூ. கரும்பூலாம்பூ இன்னும் இருக்குது, நிறைய காய வச்சுருக்கிறேன். அது வந்து போகிறதுக்குள்ளே காஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நம்ம, சரிங்களா? அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு. இப்போ கடைசியாக இலையெல்லாம் சேர்த்துனுங்க, அது எத்தனை கிராம் சேர்த்தணும்? அதெல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி அளவு தான் சேர்த்திருக்கிறேன் நான், சரிங்களா? அவ்வளோதான். இது கூட வந்து இந்த சீவக்காயும் நம்ம சேர்த்திட்டோமாக்கா அவ்வளோதாங்க. எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒரு பக்கெட்டில் எடுத்து கொட்டி அப்படியே ஒரு குத்தி நம்ம கொண்டு போய் எப்படி மிளகாய்த்தூள் அரைக்கிறோமோ அப்படி அரைச்சிக்கலாம். எங்கள் மேச்சேரி பக்கத்தில் சீவக்காய் அரைக்கிறதுக்கு மிஷின் கிடையாதுங்க. இங்கேருந்து சேலம் கொண்டுட்டு போகணும், இல்லைன்னா நாங்கள் நங்கவள்ளி தான் கொண்டுட்டு போகணும். அதனால் நாளைக்கு யாராவது சேலம் போனாக்கா அவங்ககிட்ட கொடுத்து விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் நான், சரிங்களா? என்னென்ன நான் போட்டு அரைக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டியிருக்கிறேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டு சீவக்காய் தூள் எப்படி இருக்குது, எப்படி எஃபெக்ட் பண்ணுது, மனமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இது நிறைய பேர் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா சீவக்காய் தூள் அரைச்சி கொடுக்கா, சீவக்காய் தூள் அரைச்சி கொடுக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே சீவக்காய் தூளுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படிங்க? ஆனால் நாளைக்கு அரைச்சிட்டு முதல் டெஸ்ட் யாருக்குன்னா, யாருக்கு? எனக்கு. ஆமாம், உனக்கே தான். வேற யாரு? நம்ம விகாஸ் தான். அதனால் முதல்ல இதை அரைச்சிட்டு வந்து விகாஸுக்கு போட்டு நம்ம பார்த்தலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே. நம்ம சேலத்தில் இருக்கிற பழனி ஆண்டவர் கோவில் இருக்கு இல்லைங்களா, முருகன் கோவில், அங்கே தாங்க அரைச்சாங்க. அங்கே ஒரு கார்னரில் வந்து அரைச்சி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் அரைச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்கே தாங்க எடுத்துகிட்டு போனேன். சேலம் போகும்போது அப்படியே சீவக்காயை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே எடுத்துகிட்டு போனேன். அங்கே அரைச்சி கொடுத்தாங்க. போய் சீவக்காயை அரைச்சிட்டு வந்துடலாம் முதல் வேலையா.
நாங்கள் சேலத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருந்தோம் இல்லைங்களா, அப்போ வந்து இங்கே தான் அரைச்சி கொடுப்பாங்க. இங்கே வந்து சீவக்காய், அதுக்கப்புறம் மஞ்சள், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் தனித்தனியாக அரைச்சி கொடுப்பாங்க. அரிசி மாவு தனியாக அரைக்கிறதுனால அரைச்சி கொடுப்பாங்க, கோதுமை தனியாக மிஷினில் அரைச்சி கொடுப்பாங்க, ஆரியம் தனியாக அரைச்சி கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மிஷின் இங்கத்தில் இருக்குது. அதனால் எனக்கு அந்த இடம் தெரிஞ்சதுனால அங்கே போய் நான் அரைச்சேன். அங்கே உண்மையாலுமே வந்து தனியான மிஷின் தான் வச்சுருந்தாங்க. சீவக்காய் அரைக்கிறதுக்குன்னே தனியாக மிஷின் இருக்குதுன்னு தான் காட்டினாங்க. அதில் தான் நான் அரைச்சிட்டு வந்தேன். அந்த பேகு நல்லா பலூனாட்டம் இருக்கும். நான் நினச்சிட்டு அந்த பேகு ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனாக்கா அந்த பேகை சுருட்டி வச்சது திறந்து பார்த்தா அதுலேருந்து கொஞ்சம் தாங்க கொட்டுனுச்சு. கடைசி அடடா இத்துலூண்டு இருக்குதே அப்படின்னு நினச்சேன். சீவக்காய் தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பேக்கிங் வந்து வினிஷா பொண்ணுக்கு. நல்லா வாசமாக இருக்குது திறந்ததும். இது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வினிஷா, தலைக்கு வந்து ஏர் பேக் போட்டுக்கிறாங்கள, அப்படி நல்லா தலைமுடியை விரித்து விட்டு அதுக்கு நல்லா தண்ணியில் கலக்கி விட்டு தலையில் எல்லாம் வேரெல்லாம் பரவுற மாதிரி நல்லா பூசி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 ஹவராவது குறைஞ்சபட்சம் பூசிக்கோ. ஏன்னா ட்ரை பண்ணி பாரு, அது உங்களுக்கு செட் ஆகுது நல்லா இருக்குதுமானா மறுபடியும் அமுச்சு விட்றேன். நல்லா பூசி ஒரு 1/2 ஹவர் கழித்து அதுக்கப்புறம் நான் அதுலேயே தண்ணி தலை மேலே தெளிச்சு விட்டு நல்லா அதையவே தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கோ. ஷாம்புலாம் எதுவும் தேவையில்லை, ஏன்னா இதில் சீவக்காலாம் போட்டிருக்கோம்ல. ஓகே. கொட்டுதா கொட்டுலையா, என்ன பண்ணுது, வாசமாக இருக்கா என்னன்னு எனக்கு வந்து ஆமாம் ஃபஸ்ட்டு இல்லை நாளைக்கு விகாஸுக்கு போட போகிறேன். அதனால் நீங்கள் 2 பேர் தான் எனக்கு டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறீங்க. ஓகே 2 பேர் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீ யூஸ் பண்ணிட்டு சொல்லு. உடனே அவங்க பையனை தப்பி கேட்குறீங்களா? இல்லை அவனுக்கு தான் அவன் தான் வேணும் கேட்டான். அவனுக்காக தான் முதல்ல செய்யணும்னு நினச்சேன். சரி உனக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லு. அடுத்த வீடியோவில் இந்த சீவக்காயை தலைக்கு பூசினாக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.